ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா முகத்தை மூடிட்டு பேசுகிறேன்னு பார்க்கீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்குது, தாங்க முடியலை. இந்த வெயில் தாக்கத்தையே நம்மளால் தாங்க முடியலையே, இந்த அரசியல் தாக்கத்தை நம்ம எப்படி தாங்க போகிறோம்? என்ன தெரிஞ்சிருச்சா எதை பற்றி பேச போகிறோம்? இல்லை சுற்றி வளைச்சி பேச ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்க நம்ம விஜய் அண்ணாவோட ஸ்பீச்சை. ரொம்ப அருமையாக தரமாக பேசினாங்க. இதில் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ மக்கள் கூட்டம், எல்லோரும் நடுங்குற அளவுக்கு மக்கள் கூட்டம். இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம், காசுக்கு சேர்ந்த கூட்டம் இல்லை. பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா அந்த இடத்துல சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கூட்டம் காட்டினது, பயத்தை காட்டினது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் பெரியவங்க வயசானவங்களாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்கிறது தான். ஏன்னா இன்னும் வரைக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, மக்களுக்கு நல்லது செய்தோ செய்யலையோ, நான் பரம்பரையாக இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும். அது ஒரு மூவியில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அரசியலில் தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைல்ல. இப்போ மக்களுக்கு செய்கிறதுக்காக இறங்கும்போது அந்த விஷயங்களை நம்ம பெரியவங்களுக்கு புரிய வைக்கணும். அது பண்ணிட்டாலே போதுங்க. இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் விஜய் அண்ணா ஃபேனா இல்லை விஜய் அண்ணா கட்சியில் இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? நான் எந்த கட்சியிலும் இல்லை, யாரோட ஃபேனும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நானும் மாற்றத்துக்காக உங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கே மாநாடு நடந்தாலும், எங்கே ஸ்பீச் நடந்தாலும் பத்திரமா போங்க, சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க, அவ்வளோதாங்க.